Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி எப்படி செய்வோன்றதை பார்ப்போமா? இந்த பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி நம்ம ஒரு 10 நிமிஷத்துலயே பண்ணி முடிச்சிடலாங்க. ரொம்ப சீக்கிரத்திலேயே. இதுக்கு நம்ம தேவையான பொருள் என்ன எடுத்துக்கிறோம்னா, நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பல்லு பூண்டு. இப்போ நான் சொன்ன இந்த ஐட்டம் எல்லாத்தையும் தான் நான் போட்டு நான் அரைக்க போகிறேங்க. இப்போ இந்த அரை மூடி தேங்காவையும் நல்லா சில்லு போட்டு எடுத்துட்டேன். 4 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்பயே போட்டுக்கலாம். போட்டு நல்லா சட்னி பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிக்க விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் சட்னி ஒரு பவுலில் ஊற்றிட்டு நான் தாளித்து வச்சுருக்கிறத இது மேலே ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்க போனால் அதை விட சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிடலாம். பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி ரெடி. ருசியான சுவையான பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி ரெடி. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா? சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.